உணவு பழக்க வழக்கங்களால் மட்டுமே சர்க்கரை நோய் அதிகரிப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் முறையாக தூக்கம் இல்லாதவர்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்படுவதாக ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. அது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மாறிவரும் வாழ்க்கை சூழல், முறையற்ற உணவு பழக்க வழக்கம், இவற்றுக்கு இரையாகும் மனித உடல்கள் பல்வேறு உபாதைகளை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றுக் கொள்கின்றன. அவற்றில் முக்கியமான ஒன்று சர்க்கரை நோய். முறையற்ற உணவு பழக்கம் உள்ளிட்டவற்றால் சர்க்கரை நோய் ஏற்படுவதாக கூறப்பட்டு வந்த நிலையில் சரியாக தூங்காவிட்டாலும் இந்நோய் பாதிக்க வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளது ஓர் ஆய்வு. MTRF என்ற அமைப்பின் மூலமாக 21 நாடுகளுடன் இணைந்து பல்வேறு தரப்பட்டவர்களிடம் பியூர் என்ற பெயரில் ஆய்வு நடத்தப்பட்டது. அதில்தான் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. நாள் ஒன்றுக்கு 5 மணி நேரத்திற்கும் குறைவாக தூங்குபவர்களுக்கு நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவும் அதில் தெரிய வந்துள்ளது. நள்ளிரவில் மிகவும் தாமதமாக படுக்கைக்கு செல்பவர்களுக்கு இதய பிரச்சனை ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்து ஏற்படவும் வாய்ப்பு உள்ளதாக எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். ஸ்லீப் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு சக்கரவியாதி மட்டும் இல்லை, ஹைப்பர் டென்ஷன், பிபிக்கு ஜாஸ்தி இருக்கிறது, டிமென்ஷியா ரிஸ்க், அதாவது மறதி நோய் வரதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி, ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க் ஜாஸ்தி. அண்ட் எங்கள் ஸ்டடி சொன்ன மாதிரி ஈவன் மார்டாலிட்டி இஸ் மச் ஹையர், டெத் ரேட்டும் கொஞ்சம் ஹையர் இஃப் யோர் ஸ்லீப் இஸ் லெஸ் அப்படின்றது பொருளாயிருக்கு. நமது உடலில் தூக்கம் சரியாக இருக்கிறதா என இரத்த பரிசோதனையிலேயே கண்டறிந்து விடுகின்றனர் மருத்துவர்கள். மனித உடலில் இரவு பகல் சுழற்சி முறை குழப்பமடையும் பொழுது உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுவது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ டே டைமில் சில ஹார்மோன் ஜாஸ்தி ப்ரொடியூஸ் ஆகும், நைட் டைமில் சில ஹார்மோன். ஸோ அப்போ தான் ஒரு பேலன்ஸ், நீங்கள் ரெஸ்ட்டும் போது ஒரு சில ஹார்மோன், ஆக்டிவாக இருக்கச்சே சில ஹார்மோன்ஸ்ன்றது ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ தான் ஒரு பேலன்ஸ் இருக்கும். நம்ம இந்த பேலன்ஸ் அப்செட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ரெஸ்ட் டைமை ரொம்ப கம்மி பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ்லாம் ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகும். இது தொடர்பாக மருத்துவர்கள் சில அறிவுரைகளும் வழங்கியுள்ளனர். அதன்படி வழக்கமான தூக்க அட்டவணையை பின்பற்றி குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும். இரவு உணவை உறங்குவதற்கு குறைந்தது 2 மணி நேரத்திற்கு முன்பே அருந்த வேண்டும். உரத்த இசை, பிரகாசமான விளக்குகள் இல்லாமல் படுக்கை அறையை வைத்துக் கொள்ள வேண்டும். உறங்கும் முன்பாக திகில் படங்கள் உள்ளிட்டவற்றை பார்க்க வேண்டாம். இரவு பணியில் இருக்கும் பட்சத்தில் காலையில் தொடர்ந்து 5 மணி நேரமாவது தூங்குவதை உறுதி செய்ய வேண்டும். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் ரகுவரன்.